விசுவாசத்தில் நிற்கும் போது கனம். இன்னைக்கு அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை பற்றி நம்ம இன்னைக்கு ஸ்தோத்திரம் வேதத்தில் காண்றோம். ஒரு சத்தியத்தை நம்ம கேட்கிறோம், ஒரு அறியறோம். ஒரு விசுவாசத்துக்கு சவாலான ஒரு செய்தி அது இடம்பெற்றிருக்குது அப்படின்னாக்கா அன்னைக்கு அவங்க விசுவாசத்தில் நின்னாங்க, கனம் பெற்றிருக்கிறாங்க. ஆமே. இன்னைக்கு விசுவாசத்தில் நம்ம நின்று ஒவ்வொருவரும் கனம் பெற்ற பாத்திரமாய் மாற வேண்டும். ஆமே ஆமே. நாம ஒரு சாத்ராக்கா, நாம ஒரு மேஷாக்கா, நாம ஒரு ஆபேத் நேகோவா விசுவாசத்தில் நின்று சாட்சி பெற வேண்டும், கனம் பெற வேண்டும், ரெஸ்பெக்ட் பெற வேண்டும். நமக்கு சோத்திரம் மதிப்பு தானா தேடி வரும். அல்லேலூயா. விசுவாசத்தில் வாழ்கிற மனிதனுக்கு மதிப்பு தேடி வரும். விசுவாசத்தில் வாழ்கிற மனிதனுக்கு கர்த்தர் சோத்திரம் அற்புதம் செய்வார். நிறைய சாட்சிகளை கேட்குறோமே. விசுவாசத்தில் இருந்தாங்க, யாருக்கிட்டையும் போலங்க, இந்த இடத்தை அவங்க வாங்கி கொடுத்தாங்க. விசுவாசத்தில் இருந்தாங்க, ஸ்தோத்திரம் இடம் இருந்தது, இந்த கட்டடத்தையே சபையை அவங்க கட்டி கொடுத்தாங்க. விசுவாசத்தில் இருந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. இவங்க இத்தனை லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க. விசுவாசத்தில் இருந்தாங்க. இவங்க இந்த பைக்கை வாங்கி கொடுத்தாங்க. விசுவாசத்தில் இருந்தாங்க. இந்த அவங்க ஸ்தோத்திர வாகனத்தை வாங்கி கொடுத்தாங்க. விசுவாசத்தில் இருந்தாங்க. இந்த அற்புதம் நடந்தது. விசுவாசத்தில் இருந்தாங்க. இந்த திருமணம் நடந்தது. விசுவாசத்தில் இருந்தாங்க. இந்த வேலை கிடைத்தது. விசுவாசத்தில் இருந்தாங்க. இந்த ஸ்தோத்திர வியாதிக்கு சுகம் வந்தது. ஆமென். கையை தட்டுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தில் இருந்தாதான் நமக்கு கனம். ஆமென். விசுவாசத்துக்கு கிடைக்கிற ஸ்தோத்திரம் மூன்றாவது ஆசீர்வாதம் கனம். ஹல்லேலூயா. நம்ம ஆள் தெரியவானா, பேர் தெரியவானா, முகம் தெரியவானா, அட்ரஸ் தெரியவானா, ஸ்தோத்திரம் நம்ம ஃபோன் நம்பர் தெரியவானா, இமெயில் ஐடி தெரிய வேண்டாம். ஆமென். நம்ம வாட்ஸ்அப் தெரிய வேணாம், யூடியூப் தெரிய வேணாம், ஃபேஸ்புக் தெரிய வேணாம், இன்ஸ்டாகிராம் தெரிய வேண்டாம். விசுவாசத்தில் எந்த காட்டுக்குள்ள, குகைக்குள்ள, எந்த இடத்துல ஒரு மனிதன் இருந்தாலும் அவன் பெயர், அவனுடைய கனம் உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் ஒரு மனிதன் இருக்கும்போது கனம் தேடி